ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கும் தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். கால் பாதத்தில் சில குறிப்பிட்ட பகுதியில் எட்ஜில் எலும்பு வளர்ந்து கொண்டே வருவதாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு யோகத்தில் தீர்வு இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கோங்க. நாம் பண்ணக்கூடிய இந்த யோக பயிற்சி செய்யும் பொழுது மிக விரைவிலேயே அதற்கு நல்ல ஒரு நிலை கிடைக்கும். பொதுவாக நம்ம உடம்புல வாதம், பித்தம், சிலேத்துமம் அந்த மூன்றும் சமமான அளவில் இருக்கணும். அதில் நீரினுடைய தன்மை மாறும் பொழுது நீருக்கும் எலும்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதில் அதனுடைய நீரினுடைய வேரியேஷன் ஏற்படும் பொழுதும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ நம்ம உடம்புல மூன்றையுமே சமமாக சரியாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகள். அதே மாதிரி யோகாசனங்களில் கால் பகுதி, உள்ளங்கால் பகுதி, அந்த பகுதி முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதற்கும் அதில் ஏற்பட்ட குறைபாடுகளை சரி செய்வதற்குரிய எளிமையான தொடக்க பயிற்சிகள், நரம்பு பயிற்சிகள், அதை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டே வந்தோம்னாலும் நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி உடலில் கட்டிகளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எந்த உறுப்புகள் அந்த பகுதியில் கட்டிகள் இருந்தாலும் எலும்புகள் வளர்வதாக இருந்தாலும் முத்திரை, சூரிய முத்திரை, அந்த சூரிய முத்திரை செய்யும் பொழுது உடலில் ஏற்பட்ட அந்த குறைபாடுகளை சரி செய்து விடுகின்றது. நம்ம உடம்பு பஞ்சபூதத்தினால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். இந்த பஞ்சபூத தன்மையில் ஏற்பட்ட மாறுபாடுகள் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள். அப்போ பஞ்சபூதத்தை சமப்படுத்தக்கூடிய முகுள முத்திரை, அந்த முதிரையை நீங்கள் நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. உடம்பில் பஞ்சபூதமும் அதனதன் விகிதத்தில் இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ அது கரெக்டாக இயங்கும் பொழுதும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். ஸோ இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது சில நபர்களுக்கு இப்போ தான் தொடக்கமாக இருக்குது. லேசாக அந்த கால் பகுதியில் பெயின் ஏற்பட்டிருக்கு, எலும்பு லேசாக வளர்வதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொடக்கத்திலே இந்த பயிற்சியை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஒரு மண்டலம் 48 நாட்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும். இப்போ இது 2 வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கு நம்ம நன்றாகவே இருக்கின்றோம். இந்த பயிற்சி அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வயது ஆக ஆக 10 வருடம் 20 வருடம் ஆனாலும் இந்த மாதிரி எலும்பு வளருதல், கால் பாதங்களில் வலி ஏற்படுதல், அந்த மாதிரி பிரச்சனை வராமலும் வாழலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நாம் யோகாசனத்தில் தொடக்க நரம்பு பயிற்சி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது கால் பாதங்களில் ஏற்படுகின்ற எலும்பை வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடியது. இப்பொழுது அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். கால் நீட்டிக்கோங்க, கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. 2 கால் நல்லா முன்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் அப்படி பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் நல்லா முன்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் அப்படி பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒன் சைடு லூஸாக போட்டுக்கோங்க, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. another side. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ், அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ கால் பாத எலும்புகள் வளராமல் இருப்பதற்குரிய அர்த்த கால ஆசனம் பண்ண போகிறோம். கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வலது கால் மட்டும் 1 feet ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். another leg. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 காலம் 1 feet ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கால் அப்படியே ஹிப் வரைக்கும் ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 seconds நார்மல் பிரீத்திங். இப்போ விபரீத தண்டாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறோம்.
கை 2 பின்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படி சுகாசனத்துக்கு வந்துடுறேன். இப்போ முத்திரை பண்ண போகிறோம். இந்த கடினமான ஆசனம் பண்ண முடியாதவங்க முத்திரையிலேயே நல்ல பலன் கிடைக்கும். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல் முத்திரை வரண முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை பஞ்சபூதத்தையும் சமப்படுத்தக்கூடிய முகுள முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் போட்டுக்கிறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல் முத்திரை வரண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை பெருவிரல் நோக்கி நல்லா குவித்து வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அப்படி சுகாசனத்துக்கு வந்துடுறேன். முதுகலும் நேரம் வச்சுக்கோங்க. 2 கை சின் முத்திரை. 2 நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க மெதுவாக. ஒரு 10 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுங்க.
இப்போ ஒரு சின்ன ஒரு தியான பயிற்சி. கை சின்முத்திரை, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தலை முதல் கால் வரை நம்முடைய தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்று பண்ணிட்டோம். மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மனசு அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, உள்பகுதி, அது மூலாதார மையம், எலும்பு மண்டலங்களோடு நீரோடு சேர்ந்தது. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். கோனாடு சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது. சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். அதிலிருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே அட்ரினல் சுரப்பி, சுவாதிஷ்டான மையம். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். 1 நிமிடம். மீண்டும் உங்களது உணர்வை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும். ஒரு 10 வினாடிகள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. நீங்கள் இன்றைக்கு செய்த பயிற்சியை பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 1 மண்டலம் 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.